வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம ரேஷியோ அனாலிசிஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு சேல்ஸ் ஒரு வீடியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் இன்னொரு வீடியோ, மொத்தம் 3 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா சால்வன்சி ரேஷியோஸ், நத்திங் பட் சால்வன்சி ரேஷியோஸ். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த சால்வன்சி ரேஷியோஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ். எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு financial ratios. இன்னொரு பேரு solvency ratios. Solvency ratios are divided into two: long-term solvency ratios short-term solvency ratio. See, long-term solvency ratio is otherwise called as leverage ratio. Leverage. ஏன்னா from the following information you are asked to compute leverage ratio மட்டும் கூட கேட்கலாம். அப்போ நம்ம கரெக்டாக தெரியணும் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. நான் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா லிவரேஜ் ரேஷியோ கண்டுபிடி அப்படின்னா உள்ளே என்னென்ன ரேஷியோ அதுக்குள்ளே வருங்கிறது நமக்கு தெரியணும். அதனால டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் கண்டுபிடி அப்படின்னா ஆக்டிவிட்டி ரேஷியோவில் இருக்கிற அந்த ஒரு 5-6 ரேஷியோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னா இன் ரிலேஷன் டு சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாங்கிறத பொறுத்து, இல்லை ரெண்டுமே கேட்டிருக்காங்கன்னா ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் ஆர் கால்ட் லிக்விடிட்டி ரேஷியோ. liquidity ratios. ஸோ ஷார்ட் டேர்ம் சால்வன்சினும் கேட்கலாம், லிக்விடிட்டி ரேஷியோன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஒரே மீனிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பேர் சால்வன்சி ரேஷியோ. சால்வன்சி ரேஷியோவை நம்ம ரெண்டாக பிரித்தோம், லாங் டேர்ம் சால்வன்சி அண்ட் ஷார்ட் டேர்ம் சால்வன்சின்னு. லாங் டேர்ம் சால்வன்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது லிவரேஜ் ரேஷியோ. ஷார்ட் டேர்ம் சால்வன்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ். ரைட், இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரேஷியோ. நம்ம அப்போ பார்த்தது இது ஏற்கனவே பார்த்தோமேன்னு தோணும். இல்லை, ஃபிக்ஸட் அசெட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ வேறு, ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரேஷியோ வேறு. நல்லா கவனிங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the extent to which fixed assets are purchased from the funds. இந்த ஃபண்டில் இருந்து, லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் இருந்து எவ்வளோ ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோங்கிறத பார்க்குற ரேஷியோ தான் இது. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸ். வாட் இஸ் நெட் ஃபிக்ஸட் அசெட்? ஃபிக்ஸட் அசெட் மைனஸ் டிப்ரிசியேஷன் இஸ் கால்டு நெட் ஃபிக்ஸட் அசெட். ஓகே, புக் வேல்யூ ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் இஸ் கால்டு நெட் ஃபிக்ஸட் அசெட். ரைட், ஸோ நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டிவைடட் பை லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஓகே, லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்னால் எதை குறிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், டெட், ரெண்டை சேர்த்தது தான் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டிவைடட் பை லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். சி, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது லிவரேஜ் ரேஷியோ, இன்னொரு பேர் லாங் டேர்ம் சால்வன்சி. இதில் நம்ம பார்க்குறது ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரேஷியோ.
net fixed assets divided by long-term funds is net fixed assets is equal to fixed assets minus depreciation. Second, long-term funds is equal to shareholders funds. நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்னது? ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ப்ளஸ் சர்ப்ளஸ். ஸோ சிம்பிளாக நான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் டெட்ஸ் ரெண்டை சேர்த்தது தான் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸு. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுன்னு சொல்கிறோம். இந்த லாங் டேர்ம் டெட்ஸுக்கு அவுட்சைடர்ஸ் ஃபண்ட்ஸுன்னு ஒரு வார்த்தை உண்டு. ஸோ நம்ம ஓனரோட ஃபண்டையும் அவுட்சைடரோட ஃபண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். தெளிவாக இருங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் இருக்கிற எல்லா ஐட்டமும் பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு பேன்னு அர்த்தம். கவனிங்க, இந்த தடவை நம்ம லயபிலிட்டி சைடில் நான் ஒவ்வொரு ஐட்டமாக சொல்கிறேன், உங்களுக்கே நல்லா புரியும். எல்லாமே பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு பே. ஃபஸ்ட்டு நான் ஷேர் கேபிட்டல் எழுதுகிறேன். எஸ், த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு பே திஸ் அமௌண்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். தென் ரிசர்வ்ஸ், அஃப்கோர்ஸ் ரிசர்வ்ஸ் இஸ் ஆல்சோ ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ். சர்ப்ளஸ், சர்ப்ளஸ் யாருக்குரியது? த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு பே த சர்ப்ளஸ் அமௌண்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு டிவிடெண்ட் முழுசாக கொடுக்காம நிப்பாட்டி வச்சு அதை வந்து இது பண்ணுறாங்க. அதனால அதுவும் யாருக்குரியது தான்? ஷேர் ஹோல்டர்ஸ்க்குரியது தான். இப்போ கொடுக்காம ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறோம். அப்போ ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வராதப்ப அவங்களுக்கு டிவிடெண்ட் ஃபார்மில் கொடுக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் வைண்ட் அப் பண்ணும்போது அவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். ஸோ எனிவே இதுவும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரூபா. ஸோ த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு பே கேபிட்டல் அமௌண்ட், ரிசர்வ் அமௌண்ட் அண்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். அடுத்து டிபென்ச்சர்ஸ். ஸோ இது வந்து த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு redeem or repay the amount of debentures to the debenture holders. Loans, from whom the loan is received. யார்கிட்ட அந்த லோன் வாங்கணும்? சம்டைம்ஸ் லோன் ஃப்ரம் வைஃப் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ வைஃப்க்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு ரீபே த அமௌண்ட் டு ஓனர்ஸ் வைஃப். இல்லை ஃப்ரெண்டுகிட்ட அந்த லோன் வாங்கியிருந்தோம்னா ஃப்ரெண்டு அவர் கொடுக்கணும். லயபிள், த பிஸ்னஸ் இஸ் லயபிள். ஸோ யார்கிட்ட எவ்ரி ஐட்டம், ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் ஆஃப் த லயபிலிட்டி சைடு indicates that the business is liable to pay this much amount to shareholders or யாரு creditors or debenture holders or expenses creditors. expenses creditors யாருன்னா outstanding rent. rent is an expense. ஸோ என்னோட ஃபேக்ட்ரி ஓனருக்கு நான் ரெண்ட் கொடுக்கல, அவர் வந்து என்னது இது நமக்கு எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி என்னோட எம்ப்ளாயி அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒரு ஐட்டம் எழுதுவோம். யாருக்கு கொடுக்கணும்? பேங்க்கு கொடுக்கணும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணும். எவ்ரி ஐட்டம் indicates that the business is liable to pay this much amount to the ஸ்டேக் ஹோல்டர். அது யாருனாலும் இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி ஓனராக இருக்கலாம், ஆஃபீஸ் ஓனராக இருக்கலாம், ஆஃபீஸ் ரெண்ட் கொடுக்குறோம், இல்லை எனி அதர் திங். இப்போ டேக்ஸ் வந்து நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட்டு we are liable to pay tax to the government. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் டெட்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு கிடைக்கிறது லாங் டேர்ம் ஃபண்ட்ஸு.
ஓகே ஃபைன். அடுத்து இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரேஷியோ. ஓகே, let's go to the next ratio. Before that, we'll read the significance. It is sound principle that fixed assets should be financed out of long-term funds. எதில் இருந்து தான் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணோம்? ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் இருந்து தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், அ பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் termed as core working capital should also be financed by long-term funds. அந்த கோர் ஒர்க்கிங் கேபிட்டலையும் நம்ம எதுலேருந்து தான் பண்ணணும்? லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில். த ரேஷியோ இஸ் தேர்ஃபோர் an indication of the fact whether the company has followed sound financial policy or not. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? சவுண்டு ஃபினான்ஷியல் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு. சவுண்டு ஃபினான்ஷியல் பாலிசினா அவங்க சொன்ன ஃபிக்ஸட் அசெட்ஸ் மஸ்ட் பி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறதுல அதிலே இருக்குது, பேர்லே இருக்குது, டெட் டிவைடட் பை ஈக்விட்டி. முடிஞ்சது. டெட் டிவைடட் பை ஈக்விட்டி. இப்போ இதில் வந்து இந்த டெட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, லாங் டேர்ம் டெட்டை எடுக்கலாம், இல்லை டோட்டல் டெட்ஸை எடுத்திருப்பாங்க. சில புக்ஸு, சில ஆத்தர்ஸ் வந்து டோட்டல் டெட்ஸை எடுத்திருக்காங்க. பட் நம்ம சிஎம்ஏ படிக்கிறோம், ஸோ நம்ம புக்கில் எப்படி இருக்கோ நம்ம அப்படியே எடுத்துக்கிடுவோம். அவங்க லாங் டேர்ம் டெட்ஸை தான் எடுத்திருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் டெட்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஈக்விட்டி ஹியர் மீன்ஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்னா யார்? ஷேர் ஹோல்டர். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் டெட்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லாங் டேர்ம் டெட்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும், டிபென்ச்சர்ஸ், பேங்க் லோன், இதெல்லாம் லாங் டேர்ம் டெட். டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் நம்ம நிறையா பார்த்தாச்சு. ஷேர் கேபிட்டல், அது ஈக்விட்டி ஆஸ் வெல் அஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ப்ளஸ் சர்ப்ளஸ். பாருங்க, திஸ் ரேஷியோ இஸ் ஐடியல். சி, read this line. This ratio is considered to be ideal if the shareholders funds are, say, equal to total long term debt. எப்படி இருக்கணுமா? டெட்டும் ஈக்விட்டியும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஐடியல். நல்லா கவனிக்கணும். லாங் டேர்ம் டெட்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். லெட் மீ ஷேர் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங். இப்போது இதுதான் பேலன்ஸ் ஷீட். இப்போ இது லயபிலிட்டி சைடில் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, தட் இஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1 lakh இருக்குது. அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ், லோன்ஸ், இது எல்லாமே 1 lakh இருக்குது. இப்போ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் படிப்போம். அதில் என்ன அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் ஆர் ரேஷியோ பிட்வீன் ஷேர் கேபிட்டல் அண்ட் டெட், அதை தான் நம்ம படிக்கிறது தான் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அப்போ எது பெட்டர் அப்படின்னு ஒரு டிபேட். ஷேர் கேபிட்டல் நம்ம நிறையா வச்சுக்கிறது நல்லதா, இல்லை டெட்ஸ் நிறையா வச்சுக்கிறது நல்லதா? அப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன, நம்ம சைட்லேருந்து நம்ம காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிலாம் கண்டுபிடிப்போம். அப்போ காஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஷேர் ஹோல்டராக இருந்தால், ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும். ரைட். அதே இது டெட் மூலமாக நம்ம வந்து ஃபைனான்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு வட்டி கொடுக்கணும். நல்லா கவனிங்க. டிவிடெண்ட் வந்து நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுக்கலாம், ப்ராஃபிட் குறையா இருந்தால் குறைச்சி கொடுத்துக்கலாம். ஆனால் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து நம்ம அப்படி கொடுக்க முடியாது. லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்கும். இப்போ டிபென்ச்சர்ஸ்னால் பர்சன்டேஜ் இருக்கும். 10% டிபென்ச்சர்ஸ், 10% கொடுத்து ஆகணும். ஓகே, இது ஒன்று. அப்போ ஷேரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் ஆஃப் டிவிடெண்டை மாற்றிக்கலாம். பட் இவனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்ற முடியாது. ஒன்று. பட் இந்த டெட்டு மூலமாக என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா, டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். எப்படி டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. முதல்ல நான் பை கிராஸ் ப்ராஃபிட் போட்டுக்கிடுவேன்.
இங்கிட்டு ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை எழுதுகிறேன். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட்டை எழுதுவேன். நல்லா கவனிங்க. இப்போது இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் போட்டால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்டையும் கழிச்சிட்டு வர்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். அதில் தான் பர்சன்டேஜ் போடுவோம் டேக்ஸுக்கு. நல்லா கவனிங்க, அதில் தான் பர்சன்டேஜ். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சதுக்கப்புறம் வர்ற ப்ராஃபிட்டில் தான் நம்ம டேக்ஸ் போடுறோம். தட் இஸ் வை நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனால நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கப்புறமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லித்தரேன். கிராஸ் ப்ராஃபிட் 1 lakh, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 20,000, ரைட்? இப்போது 10,000 இஸ் இன்ட்ரெஸ்ட், ரிமைனிங் 70,000 இஸ் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் ஆர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், வாட் எவர். வாட் இஸ் தட்? 70,000. 70,000 is profit before tax. Now the tax rate is 40%. So 28,000 is tax. Remaining 42,000 is PAT. That is earnings which are available for equity shareholders. PAT na enadhu? Earnings available to equity shareholders. 42,000 இருக்கு. ஓகேவா? எஸ். டேக் தி சேம் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கம்பெனி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ 1,00,000 ரூபா டெட்டில் போட்டிருக்காங்க. 10% டேக்ஸ் பே பண்ணுறாங்க, 10,000. அதனால தான் இப்படி இருக்குது உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. இது அதே கம்பெனி இந்த 1,00,000 ரூபா ஷேராக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டிபென்ச்சராக இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக ஷேராக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டிபென்ச்சராக இஷ்யூ பண்ணாதான் 10% நான் வட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் வட்டி கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகுது? டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. எப்படிங்கிறத நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ செகண்டு கம்பெனி 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம கம்பெனி 2 ஷேரில் இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரைட்? இப்போ ஷேரில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே 1 lakh, அதே 20,000 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நான் அந்த 1,00,000 ரூபா ஷேராகவே ஃபுல்லாக இஷ்யூ பண்ணிட்டேன். அப்போது இங்கே எனக்கு வந்து இங்கே ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் வந்து 80,000 வருது. இதில் நான் டேக்ஸ் 40% கண்டுபிடிக்கிறேன், 32,000. ஸோ பேலன்ஸ் 48,000. இது வந்து நமக்கு பேட். ஓகே. ஸோ பழைய கேஸில் நான் வந்து 28,000 மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணேன். பட் இங்கே 32,000 நான் பே பண்ணுறேன். ஸோ 4,000 rupees எக்ஸ்ட்ரா வருது எனக்கு. அந்த 10,000த்துக்கும் சேர்த்து நான் 40% டேக்ஸ் பே பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா டேக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் கொடுக்க முடியும். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது? டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ எதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எது பெனிஃபிஷியல்னு பார்த்து நம்ம செய்யணும். ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து நம்ம சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம். த ரேஷியோ இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் த சவுண்ட்னஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பாலிசி. கம்பெனியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பாலிசியோட சவுண்ட்னஸை காட்டுது. எந்த ரேஷியோ? டெட் ஈக்விட்டி ரேஷியோ. ரைட். The excessive dependence on outsiders funds may cause insolvency of the business. பிஸ்னஸை இன்சால்வெண்ட் ஆக்கி விட்டுரும். ஏன்னா கழுத்தை நெரிச்சிட்டு நிற்பான், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுன்னு. அவனுக்கு தான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் டேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் டிவிடெண்டு. அதே மாதிரி கரெக்டான டைமில் நம்ம ரீபேம் பண்ணணும். பட் ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனியோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, அதுக்கடுத்து அந்த அமௌண்ட்டையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரெடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல்லாம் படிப்பீங்க. இனிமேல் ஷேர் கேபிட்டலில் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தெர் ஆர் ஸோ மெனி சான்சஸ் ஃபார் எஸ்கேப்பிங். என்னது? இஃப் இட் இஸ் இன்வெஸ்டட் இன் ஷேர்ஸ். அப்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸசிவ் டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது அவுட் சைடர்ஸ் ஃபண்ட்ஸில். இட் லீட்ஸ் டு இன்சால்வன்சி ஆஃப் த பிஸ்னஸ்.
The ratio provides margin of safety to the creditors. It tells the owners, நல்லா கவனிங்க, கிரெடிட்டார்ஸ்க்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியே சொல்லுது. அது எவ்வளோ ஃபண்ட்ஸுக்கு எவ்வளோ டெட் வச்சுருக்கோம், ஓகேவா? Then the ratio it tells the owners the extent to which they can gain by maintaining control with the limited investment. So this is the significance of debt equity ratio. அடுத்த ரேஷியோக்கு போவோம், ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. வெரி இம்பார்ட்டண்ட் ரேஷியோ. கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரேஷியோ உறுதியாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணக்கூட முடியாது. இப்போ சிலதுக்கெலாம் நம்ம ஃபார்முலா நம்மளாவே ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ டெட் ஈக்விட்டி, டெட் டிவைடட் பை ஈக்விட்டி முடிஞ்சு வச்சு. ஈக்விட்டினா ஓனர்ஸ் ஈக்விட்டி, தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. டெட்டுனா லாங் டேர்ம் டெட்ஸ் அப்படின்னு நம்மளே ஃப்ரேம் பண்ணிடலாம். பட் இந்த ப்ரொப்ரைட்டரி ரேஷியோவில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. கவனிங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் டேஞ்சிபிள் அசெட்ஸ் இல்லை ஃபிக்ஸட் அசெட்ஸ், மேக்ஸிமம் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்ஸ். இது வந்து டு நோ த ஜென்ரல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஜென்ரல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பார்க்குறதுக்கு இதை பார்க்குறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் டேஞ்சிபிள் assets. பாருங்க, this ratio is of particular importance to the creditors who can find out the proportion of shareholders fund in the total assets employed in the business. கவனி, high proprietary ratio will indicate a relatively என்ன சொல்றாங்க, danger, little danger to the creditors. high proprietary ratioனா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அசெட்ஸ் கம்மியாக இருக்குது. புரியுதா? அப்போது அசெட்ஸ் கம்மியாக இருக்க இருக்க கிரெடிட்டார்ஸ்க்கு டேஞ்சர். அசெட்ஸ் அதிகமாக இருந்தால் தான் விற்று அவனுக்கு முதல்ல ரூபா வரும், அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். பட் இங்கே கம்மியாக இருந்ததுன்னா கஷ்டம். ஓகேவா? ஸோ வைஸ் வர்ஸா. ரைட். ஸோ தீஸ் த்ரீ ஆர் என்ன ரேஷியோஸ்? என்ன ratios? Long-term solvency ratios. It is otherwise called as leverage ratio. So first நம்ம என்ன பார்த்தோம்? Fixed assets ratio. Second one is debt equity ratio. And third one is proprietary ratio. Proprietary ratio நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ராப்ளத்தில் அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஹெட் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். பிஃபோர் தேட் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த சால்வன்சி ரேஷியோ எப்படி எழுதணும்னா ப்ரொப்போர்ஷனில் எழுதணும். ப்ரொப்போர்ஷன்னா உங்களுக்கு தெரியும், 5:3, 2:1 அப்படி அந்த இஸ்டு போட்டு எழுதுவோம் இல்லையா, அதுதான் ப்ரொப்போர்ஷன். இந்த சால்வன்சி ரேஷியோஸ் எப்போவுமே ப்ரொப்போர்ஷனில் எழுதணும். ரைட். இப்போ கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதுக்கும் ஐடியல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ வந்து 1:1 இஸ் த ஐடியல் ரேஷியோன்னு. அதே மாதிரி இந்த கரண்ட் ரேஷியோக்கு ஐடியல் என்ன அப்படின்னா 2:1. கரண்ட் அசெட்ஸ் 2 பங்கு இருந்தால் கரண்ட் லைபிலிட்டிஸ் 1 பங்கு தான் இருக்கணும். ஸோ 2:1 இஸ் த ஐடியல் ரேஷியோ. பட் சில கம்பெனிஸ் ஆர்கியூ பண்ணுறான் என்னன்னா அதெல்லாம் கிடையாது, 1.5:1 இஸ் த ஐடியல் ரேஷியோ. பிகாஸ் எப்போ நினச்சாலும் பாரு, it has adequate arrangements with its bankers to meet its short term requirements. எனக்கு தேவைன்னா நான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்குவேன், கேஷ் கிரெடிட் எடுத்துக்குவேன். அப்போ நான் கையில் அதிகமாக வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 2 மடங்கு நான் கையில் கரண்ட் அசெட்டாக வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகே. சிக்னிஃபிகன்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. எவ்வளோ தூரத்துக்கு கரண்ட் அசெட் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸை விட அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஹையர் கரண்ட் ரேஷியோ would indicate inadequate employment of funds. ஃபண்ட்ஸை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம், அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4:1 இருந்ததுன்னா 4 லட்சம் ரூபாய், கரண்ட் லைபிலிட்டி 1 லட்சம். யோசிச்சு பாருங்கள், 1 லட்சம் பே பண்ணுறதுக்கு 2 லட்சம் இருக்கிறது ஐடியல்னு சொல்கிறாங்க, 1.5 லட்சம் இருந்தாலே போதுங்கிறாங்க. பட் 4 லட்சம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேனுக்கு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண தெரியலன்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ லிக்விடிட்டி பொசிஷன் இவ்வளோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கையில் காசை வச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்ல பிஸ்னஸ்மேன் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான். அப்போ கரண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தாலும் ஆபத்து. ஏன் ஆபத்துனா, நம்மளால் கிரெடிட் லாஸை செட்டில் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. செகண்ட் ஒன் இஸ் லிக்விட் ரேஷியோ. இதுக்கு இன்னொரு பேர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ, இன்னொரு பேர் குயிக் ரேஷியோ. ஒன்றும் கிடையாது, கரண்ட் அசட்ஸ்லேருந்து ஸ்டாக்கையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிடணும். ஸ்டாக்கு நினச்ச உடனேலாம் நம்மளால் விற்க முடியாது. அதனால் ஸ்டாக்கை கழிச்சு எடுத்துடுறோம், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் கழிச்சு எடுத்துடுறோம். எடுத்துட்டோம்னா நமக்கு வர்றது லிக்விட் அசட்ஸ் ஆர் குயிக் அசட்ஸ். ஸோ லிக்விட் ரேஷியோ ஆர் asset test ratio or quick ratio. So formula liquid assets divided by current liabilities. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, liquid assets divided by liquid liabilitiesனு. லிக்விட் liabilitiesனால் கரண்ட் லைபிலிட்டிலேருந்து பேங்க் ஓவர் டிராஃப்டையும் கேஷ் கிரெடிட்டையும் லெஸ் பண்ணிடுவாங்க. கேஷ் கிரெடிட்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லோன். இப்போ நான் 1 lakh rupees லோன்ஸ் கேட்டிருக்கேன், லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, என் அக்கௌண்ட்டில் 1 lakh கிரெடிட் ஆயிடுச்சு. பட் எனக்கு தேவை இப்போ 20,000. அப்போ நான் என்ன செய்வேன்னா 20,000 போய் எடுத்துகிட்டு வரேன். என்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, வித்ட்ரா பண்ணுறேன்னா 1/1/2021 அன்னைக்கு. அப்போ எனக்கு 1/1/2021 இருந்து 20,000க்கு தான் வட்டி போடுவாங்க, 1 லட்சத்துக்கு போட மாட்டாங்க. எனக்கு லோன் சாங்ஷன் ஆகி வந்தது 1/1/2021, பட் நான் வித்ட்ரா பண்ணது 20,000. ஃபைன். ஸோ எவ்வளோக்கு தான் போடுவாங்க? 20,000க்கு தான் போடுவாங்க. 1st மார்ச் அன்னைக்கு இன்னொரு 30,000 எடுக்கிறேன் அப்படின்னா 1st மார்ச்லேருந்து 50,000க்கு வட்டி போடுவாங்க. ஏற்கனவே 20,000 இன்னும் நான் ரிட்டர்ன் பண்ணல, ப்ளஸ் ஒரு 30,000 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 1st மார்ச்லேருந்து 50,000க்கு எனக்கு வட்டி போடுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ கரண்ட் லைபிலிட்டியிலேருந்து பேங்க் ஓவர் டிராஃப்டையும் கேஷ் கிரெடிட்டையும் நான் லெஸ் பண்ணிட்டேன்னா லிக்விட் லைபிலிட்டி கிடச்சிரும். ஸோ எந்த ஃபார்முலானாலும் போடலாம். ஓகே, தென் the difference inventory hold up தான் சொல்லிட்டாங்க. If 2 units have the same current ratio but different liquidity ratio, it indicates overstocking. அவ்வளோதான். 2 கம்பெனியும் ஒரே கரண்ட் ரேஷியோ வச்சுருக்கேன், பட் லிக்விடிட்டி ரேஷியோ மாறுதுன்னா அந்த மாற்றத்துக்கு காரணம் ஸ்டாக் மட்டும்தான். ஒருத்தன் அதிகமாக ஸ்டாக்கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன், அதனால தான் அவனோட கரண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது, லிக்விட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா லிக்விட் அசெட்ஸ் நம்ம என்னது, கரண்ட் அசெட்ஸ்லேருந்து ஸ்டாக்கையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் மட்டும்தான் நம்ம லெஸ் பண்ணுறோம். அதே இது இன்னொரு கம்பெனி கண்டிப்பாக ஸ்டாக் கம்மியாக மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு கரண்ட் ரேஷியோக்கும் லிக்விட் ரேஷியோக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்காது, ஸ்டாக் கம்மியாக மெயின்டைன் பண்ணான்னா. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் ரிகரஸ் டெஸ்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் லிக்விடிட்டி பொசிஷன். இன்கேஸ் த ரேஷியோ இஸ் 1, இட் இஸ் அதாவது அவங்களால கரண்ட் லைபிலிட்டிஸை கரெக்டாக மீட் பண்ண முடியும்னு அர்த்தம், குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக மீட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், இது எல்லாமே நம்ம பார்க்குறது ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? லிக்விட் ரேஷியோ. அதாவது லிக்விட் ரேஷியோக்கு இன்னொரு பேர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ. இப்போ சூப்பர் குயிக் ரேஷியோ. சூப்பர் குயிக் ரேஷியோவில் சூப்பர் குயிக் அசட்ஸை எடுக்கிறாங்க. சூப்பர் குயிக்னா இம்மீடியட்டாக கேஷாக மாற்ற முடியணும். இம்மீடியட்டாக எதெல்லாம்னா கேஷ் இன் ஹேண்டு, ரைட்டு, கல்லாப்பட்டியிலேருந்து எடுக்கிற டைம் தான். பேங்க்கு, கேஷ் அட் பேங்க்கில் போய் உடனே போய் இப்போ ஏடிஎம்லேயே வித்ட்ரா பண்ணிடுறோம். சின்ன தொகைனா, பெரிய தொகைனா ஒரு 1 hour ஆகுமா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது 1 hour. இப்போ டெபாசிட்ஸு, ஈஸிலி மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸே போட்டு வச்சுருக்கோம். எவ்வளோ டைம் எடுக்கும்? 2 hours எடுக்குமா, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிறது மட்டும்தான் சூப்பர் குயிக் அசெட்ஸு. டெட்டாஸை போய் இப்போயே எனக்கு 10 லட்ச ரூபா நீ கடனுக்கு வாங்கியிருக்க, 10 லட்சம் இப்போ உடனே கொடுன்னு கேட்க முடியாது. ஸ்டாக் 10 லட்ச ரூபா ஸ்டாக் வச்சுருக்க, இம்மீடியட்டாக உன்னால் கேஷாக கன்வெர்ட் பண்ண
முடியாது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு சூப்பர் குயிக்காக எந்த அசட்டெல்லாம் நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அண்ட் இன்னொன்று என்னது, ஈஸிலி மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். அந்த 3 மட்டும் எடுக்கிறாங்க சூப்பர் குயிக் அசெட்ஸில். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாருங்கள். அதான் நம்ம பார்த்த மாதிரி கரெக்டாக கரண்ட் லைபிலிட்டிஸை இன் டைமில் அவங்களால செட்டில் பண்ண முடியுமா, கையில் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்கன்னா தான் என்ன செய்ய முடியும், அவங்களோட கிரெடிட்டர்ஸை கரெக்டாக செட்டில் பண்ண முடியும். தென் டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ, இது வந்து லிக்விட் அசெட்ஸ் டிவைடட் பை டெய்லி கேஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறது தான் வந்து டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ. கவனிங்க, கையில் எவ்வளோ லிக்விட் அசெட்ஸ் வச்சுருக்கோம், குயிக் அசெட்ஸு, நல்லா கவனி, குயிக் அசெட்ஸு டிவைடட் பை டெய்லி கேஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸு. இதுக்கு தான் நான் கிளாஸில் கேட்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் கையில் எவ்வளோ காசு வச்சுருக்காங்க அப்படின்னு. சில பேர் 10 rupees, சில பேர் 100, சில பேர் 1000 அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அப்போ 10 rupees வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டோம்னா சொல்லுவாள், பஸ் ஃபீஸ் கட்டியாச்சு, கையில் லஞ்ச் இருக்குது, திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸோ எதுக்கும் செலவழிக்க தேவையில்லை, 10 rupees ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஜெராக்ஸு இல்லை ஏதாவது அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணாங்கன்னா கொடுக்குறதுக்கு அவ்வளோதான். அப்படி 100 rupees வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸு கேட்டோம்னா பஸ்ஸில் வந்துட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 100 கண்டிப்பாக தேவை. ஒரு நேரம் பஸ் ஏதாவது ஆயிடுச்சு, ஆட்டோ பிடிக்கணும், 100 தேவை. 1000 வச்சுருக்கிறவங்கள கேட்டோம் அப்படின்னா போகிற வழியில் ஏதாவது புக் வாங்குறதுக்கு அந்த மாதிரி. ஸோ டெய்லி கேஷ் ரிக்குவயர்மெண்ட்டு கீழே மேலே குயிக் அசெட்ஸு. ஓகேவா? ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதிகமாக கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ரைட். தென் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இந்த டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோவில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம கையில் இருக்கும். எப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம போட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம கையில் இருக்கும். கவனிங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ளஸ் டிப்ரிசியேஷன் திரும்ப ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்கு? முதல்ல அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்ன்னு போடலாம்ல? கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, முதல் டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் டேக்ஸை கழிப்போம். அதுதான் பேட்டு. அந்த பேட்டை எடுத்துகிட்டு திரும்ப இன்ட்ரெஸ்டையும் டிப்ரிசியேஷனே ஆட் பண்ணிடுறாங்க. டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ப்ளஸ் லோன் ரீபேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னா லோனுக்குரிய வட்டி, லோன் ரீபேமெண்ட்னா அசலை திருப்பி கொடுக்குறது. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம கீழே போடுறோம். இதுக்கு பேர் என்னது? டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ளஸ் டிப்ரிசியேஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ப்ளஸ் லோன் ரீபேமெண்ட் இன் அ இயர். பாருங்க, இது வந்து this ratio indicates the extent of ability of the borrower to pay the interest of loan and to repay the loan amount. நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒழுங்கா அவனால கொடுக்க முடியுதா இல்லையா, என் லோன் அமௌண்ட் அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் ஒழுங்கா திரும்ப வருமா வராதாங்கிறத பார்க்கறது தான் அது. ஓகேவா? பாருங்க, the greater debt service coverage ratio indicates the better debt servicing capacity of the organization. ஸோ இதோட நம்ம என்ன பார்த்துட்டோம்? ரேஷியோஸ் என்னென்ன, அதோட ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாவில் நியூமரேட்டரில் இருக்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது, டினாமினேட்டரில் இருக்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு தடவை நம்ம பார்த்துருவோம். சால்வன்சி ரேஷியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரேஷியோ, அதுக்கடுத்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம், அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தோம் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ பார்த்தோம். அடுத்து ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ஆர் லிக்விடிட்டி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ பார்த்தோம், லிக்விட் ரேஷியோ ஆர் ஆசிட்டஸ் ரேஷியோ ஆர் குயிக் ரேஷியோ பார்த்தோம், இன்னொன்று சூப்பர் குயிக் ரேஷியோன்னு பார்த்தோம். நம்ம கடைசியில் டெட் டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய ப்ராப்ளம்ஸ் போட போட ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும். சில ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேரை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் அப்படின்னு. சில ஃபார்முலா மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும்.
அண்டு சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ப்ராப்ளம் இப்போ 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்கு தான். கீழே எழுதுகிற இன்ஃபரன்ஸ்க்கு தான் 2 மார்க்கு. ஏன்னா நமக்கு வந்து இப்போ பிகாம் லெவலில் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் கரண்ட் ரேஷியோ அண்ட் லிக்விட் ரேஷியோன்னு கேட்டு முடிச்சிருவாங்க. பட் இங்கே அப்படி கேட்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஏ ஃபைண்ட் கரண்ட் ரேஷியோ லிக்விட் ரேஷியோ என்னென்ன கேட்குறாங்களோ அதை கேட்டுருவாங்க. கொஷின் நம்பர் 2 அதில் கேட்பாங்க பாரு, அதுதான் எப்படி கேட்பாங்கன்னா டெசிஷன் மேக்கிங்க்கு அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக இன்ஃபரன்ஸ் எழுதுனா தான் அதுக்குரிய ஆன்சரை கொடுக்க முடியும். ஸோ அந்த சிக்னிஃபிகன்ஸை சேர்த்து படிக்கணும். வெறும் ஃபார்முலா மட்டும் படிக்கிறதுனால யூஸ் கிடையாது. 50% யூஸ் தான். ரிமைனிங் 50% வந்து யூ கேன் கெட் ஃப்ரம் சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இன்ஃபரன்ஸ். அந்த இன்ஃபரன்ஸ் எழுதுறதுல இருந்து தான் நம்ம வந்து பாதி மார்க் வாங்க முடியும். அதனால் சிக்னிஃபிகன்ஸை சேர்த்து படிக்கணும். அண்ட் எவ்ரி டைம் ரேஷியோ அனாலிசிஸில் ப்ராப்ளம் போடும்போது வெறும் ரேஷியோவை கண்டுபிடிச்சி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக இன்ஃபரன்ஸையும் சேர்த்து எழுதணும். தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.